V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள சவால், அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை, நாடாளுமன்ற அமர்வின் பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் வெளியிட்ட தகவல், மன்னார் விவகாரம் போராட்டக்காரர் கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு, பிள்ளையான் மீண்டும் சிஐடியில் முன்னிலையானார், 1 லட்சம் ரூபாய் செலவிட்டு நாடாளுமன்றம் சென்ற பெண் சட்டத்தரணி, அடுத்த 3 நாட்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை, பறிபோகுமா அர்ச்சுனாவின் எம்பி பதவி, தொடர் சர்ச்சையில் சிக்கும் வைத்தியர். தொடர்பென விரிவான செய்திகள். அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் பற்றி கதைப்பதற்கான தருணம் இதுவல்ல. எனவே வழங்கிய உறுதிமொழியின் பிரகாரம் புதிய அரசமைப்பை இயற்றுவதற்குரிய பணிகளை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்க வேண்டும். அதற்கு ஆதரவு வழங்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி அஜித் பி பிரேரா தெரிவித்தார். 13, 14, 15 என கதைத்துக் கொண்டிருப்பதற்கான தருணம் இதுவல்ல. நாட்டுக்கு புதியதொரு அரசமைப்பு அவசியம். நாடாளுமன்றத்தில் இதனை செய்வதற்குரிய 3/2 பெரும்பான்மை பலமும் தேசிய மக்கள் சக்திக்கு கிட்டியுள்ளது. அதே போல வடக்கையும் கிழக்கையும் மலையகத்தையும் கூட பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியாக தேசிய மக்கள் சக்தி மாறியுள்ளது. மூவின மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் அக்கட்சியில் உள்ளனர். புதிய அரசமைப்பு கொண்டுவரப்படும் என்ற உறுதிமொழியை தேசிய மக்கள் சக்தி கொண்டுவர வேண்டும். அதற்குரிய ஆதரவை நாம் வழங்குவோம். 1 வருட கால பகுதிக்குள் இதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். சர்வகட்சி பொறிமுறை ஊடாக இதற்கான பணியை முன்னெடுத்தால் நல்லது என்றார். அரசமைப்பு விவகாரத்தை விடவும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதி, மக்கள் மற்றும் தேர்தல் தொகுதிக்கு பொறுப்பு கூறக்கூடிய வகையில் தேர்தல் முறைமை மாற்றப்பட வேண்டும். செனட் சபை உருவாக்கப்பட வேண்டும். இவ்விரு விடயங்களை செய்வதற்குரிய அரசமைப்பு மறுசீரமைப்பு யோசனையை நானே முன்வைத்துள்ளேன். இதனை செய்யாவிடின் புதிய அரசமைப்பை இயற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். புதிய அரசமைப்புக்குரிய பணிகளை முன்னெடுப்பதற்கு குறைந்தபட்சம் 1 வருடமாவது தேவை. அது தொடர்பில் மக்களுக்கு யோசனைகளை முன்வைப்பதற்கு மேலும் 1 ஆண்டு தேவை. நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலத்துக்கு அப்பால் சர்வஜன வாக்கெடுப்பும் நடத்தப்பட வேண்டும். புதிய அரசமைப்பு இயற்றப்படும் என அரசாங்கம் கூறியிருந்தாலும் எந்த கொள்கையின் அடிப்படையில் இதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்பது மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை. அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் தற்போது அமுலில் உள்ளது. இதற்கு புதிதாக சட்டம் இயற்ற வேண்டியதில்லை. அரசமைப்பு மறுசீரமைப்பை விடவும் பொருளாதாரம் பற்றி தற்போது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தால் நாடாளுமன்றத்தை நடத்துவது கூட சிக்கலாகும் என்றார். தேர்தல்களில் ஏற்பட்ட பின்னடைவுகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு மக்கள் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்குரிய அரசியல் பயணம் தொடரும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். உண்மை மற்றும் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு மக்கள் ஆணையை ஏற்று மக்கள் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காக புதிய வழியில் எமது பயணம் கூட்டு பொறுப்புடன் தொடரும். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் சம்பிரதாய கட்சிகள் பின்னடைவை சந்தித்துள்ளன. எனவே பின்னடைவு, தோல்விகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்வோம். ஐக்கிய மக்கள் சக்தி ஆரம்பிக்கப்பட்டு குறுகிய கால பகுதிதான் ஆகின்றது. இக்கால பகுதிக்குள் முன்னேற்றம் உள்ளது, பின்னடைவும் உள்ளது. பலவீனங்களை இனங்கண்டு சரியான திசையில் பயணிப்பதே ராஜதந்திரம். ஐக்கிய மக்கள் சக்தி என்பது அம்பலம் கிடையாது. தேவையான சந்தர்ப்பங்களில் மாத்திரம் எவரும் கட்சியை பயன்படுத்த முடியாது. கொள்கை அடிப்படையில் மக்கள் மற்றும் நாட்டு நலனுக்காக இணைந்து பயணிக்க முடியும் என்றார். மன்னார் பொது வைத்தியசாலையில் இறந்த இளம் தாயின் மரணத்திற்கு நீதி கோரி நேற்று முன்தினம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன் அமைதியாக இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தி வன்முறையை தூண்டும் விதமாக செயற்பட்ட நபர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வைத்தியசாலைக்குள் நுழைந்து கண்ணாடிகளை சேதமாக்கியவர்கள், போலீசார் மீது கற்கள் வீசியவர்கள், டயர்கள் உள்ளிட்ட பொருட்களை வீதிகளில் எரித்து மக்களின் போராட்டத்தை திசை திருப்பியவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வைத்தியசாலை சிசிடிவி கேமரா மற்றும் போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட காணொளிகளை சேகரித்து அதனூடாக அமைதியான போராட்டத்தை திசை திருப்பி வன்முறை ஆக்கியவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது.
முன்னாள் ராஜாங்க அமைச்சரான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மீண்டும் ஆஜராகியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சேனல் 4 வெளியிட்ட வீடியோவில் பிள்ளையானின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறித்து வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்கு கடந்த 20ஆம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு பிள்ளையானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து கடந்த 20ஆம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரான பிள்ளையான் தான் தமிழ் மொழியிலும் வாக்குமூலம் வழங்க வேண்டும் என குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். பிள்ளையானின் கோரிக்கைக்கு இணங்க தமிழ் மொழியிலும் வாக்குமூலத்தை பெற்றுக் கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவரை இன்றைய தினம் திணைக்களத்திற்கு அழைத்துள்ளனர். பொது தேர்தலில் வெற்றியீட்டுவதற்கு 1 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவிட்டதாக வேட்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு தெரிவான சட்டத்தரணி துஷார் ஜெயசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தாம் இதற்கு முன்னர் செயல்பாட்டு அரசியலில் பங்கேற்றது கிடையாது எனவும் பிரதேச சபை ஒன்றை கூட தாம் பிரதிநிதித்துவம் செய்தது கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களுக்காக தாம் நாடாளுமன்றம் செல்வதாகவும் இது மக்களுக்கு கிடைத்த பாரிய வெற்றி எனவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு தாம் எப்பொழுதும் எதிர்பார்த்ததே கிடையாது என குறிப்பிட்டுள்ளார். இம்முறை பொது தேர்தலுக்காக தான் தனிப்பட்ட ரீதியில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவிட்டதாக தெரிவித்துள்ளார். தமது அரசாங்கம் மக்களுக்கு சேவைகளை செய்ய தவறினால் கடந்த அரசாங்கங்களை விட வேகமாக மக்கள் தம்மை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கப்பெறும் சிறப்புரிமைகளில் சில வேளைகளில் அதிகாரப்பூர்வ இல்லம் ஒன்று தமக்கு தேவைப்படும் எனவும் அதற்காக விசேடமாக கோரிக்கைகள் எதையும் தாம் விடுக்கவில்லை எனவும் சட்டத்தரணி துஷாரி தெரிவித்துள்ளார். அடுத்த 3 நாட்களில் நாட்டின் வானிலையில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நவம்பர் 23ஆம் திகதி அளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக ஒரு குறைந்த அழுத்த பிரதேசம் விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்பின் அடுத்த 2 நாட்களில் அது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு மேலாக ஒரு தாளமுகமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தொகுதிக்கு மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக விடுக்கப்படும் எச்சரிக்கைகள் குறித்து பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல், சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல், சப்ரகமுவ, மத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் பதவி பறிக்கப்படலாம் என தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அர்ச்சுனா ராமநாதன் முறைப்படியாக அரச வேலையை விட்டு விலகாது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கத்தில் பணியாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க முடியாது. இந்த நிலைமையால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பது சிக்கலாக மாறியுள்ளதாகவும் இது சட்டத்தின் முன் சவாலுக்கு உட்படுத்தப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த சட்ட சிக்கலால் அவரது பதவி நிச்சயம் பறிக்கப்படும் என சட்டவாளர்கள் சிலர் ஊர்ஜிதப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தற்பொழுது வைத்திய சேவையில் பணியாற்றவில்லை என்பதுடன் அவருக்கு எதிராக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அவரது சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்த காணொளியொன்றில் தெரிவித்திருந்தார். இதனுடன் அவர் நாடாளுமன்றத்தின் தரவுத்தளத்தில் தான் பௌத்த சமயத்தை சேர்ந்தவர் என பதிவு செய்துள்ளமை தமிழ் மக்கள் மத்தியில் பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விடயமும் புதிய நாடாளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வு நேற்றைய தினம் ஆரம்பமான போது பாரம்பரியமாக எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் வைத்தியர் அர்ச்சுனா அமர்ந்ததுடன் அந்த கதிரையிலிருந்து நகர மறுத்தமையும் பேசுபொருளாக சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.